இந்த வருஷம் மார்கழி சபா கேன்டீன்ல நான் சாப்பிட்ட வகையில எனக்கு பிடிச்ச முதல் 3 இடங்களை வரிசைப்படுத்துறேன். முதல் இடம் மவுண்ட் பேட்டன் மணி ஐயர் கேட்டரிங். மார்கழி சாப்பாட்டு கச்சேரி கேன்டீன் போறதே ஒரு திருவிழா போற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஐட்டமும் சுட சுட பரிமாறினாங்க. அசத்தல் டேஸ்ட். முழுக்க முழுக்க வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு. அந்த பொட்டேட்டோ ரோஸ்ட் பற்றி சொல்லியே ஆகணும். எந்த வித மசாலாவும் சேர்க்காம லேசாக மிளகாய் பொடி காரத்தோட செஞ்சுருந்தாங்க. சூப்பர் கிறிஸ்பியாக இருந்தது. 2-3 தரம் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். சாம்பாரில் போட்டிருக்கிற முள்ளங்கியும் மோர் குழம்புல இருந்த வெண்டைக்காயும் கூட கொஞ்சம் தனியாக போட சொல்லி சாப்பிட்டேன். திருநெல்வேலி அவியல் டேஸ்ட் இன்னும் மனசுலேயே நிற்குது. அதுவும் எக்ஸ்ட்ரா சர்விங் கொடுத்தாங்க. அந்த ஜாங்கிரி தயிர் வடை தான் இன்னொரு பீஸு சாப்பிட ஆசை. ஆனால் வயத்தில் இடம் இல்லை. பாயசத்துக்கு பேப்பர் கப் வைக்காம எவர்சிலர் கிண்ணத்தில் கொடுத்தாங்க. இந்த மார்கழி இசை விழா சீசனில் நான் சாப்பிட்ட பெஸ்ட் சாப்பாடு இதுதான். 2வது இடம் சத்வா கேட்டரிங். இது அளவில்லாத சாப்பாடு. கல்யாண சாப்பாடு விலை குறைவாகவும் இருக்கிறது இங்கே தான். வெங்காயம் பூண்டு சேர்க்காத சமையல். சத்வா கேன்டீன் சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால திரும்பவும் அவங்களோட கல்யாண சாப்பாடு சாப்பிட போனேன். தினமும் மெனு மாறும். அதனால எத்தனை முறை சாப்பிட்டாலும் சலிக்காது. எல்லா ஐட்டமுமே ஃப்ரெஷ். சம்பா கோதுமை பால் பாயசம் அளவான இனிப்போட திகட்டாமல் இருந்தது. காய்கறி பொரியல் அண்ட் தென் கூட்டு இதிலெல்லாம் எந்த மசாலாவும் இல்லை. தேவையான அளவுக்கு காரம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. பருப்பு பொடி நல்ல மிளகு காரத்தோடு இருந்தது. எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காத சுவையான ஆத்தென்டிக் டேஸ்டில் மைசூர் ரசம். 3வது இடம் ஏபிசி கேட்டரர்ஸ், அதாவது ஆதம்பாக்கம் பாலாஜி கேட்டரர்ஸ். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல முன்னேற்றம். மெனு லிஸ்ட்டு பார்த்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஐட்டமும் திரும்ப போட்டுட்டே இருந்தாங்க. கீரை வடை, சேனை கார பொரியல் எல்லாம் 2 தடவை சர்வ் பண்ணாங்க. அப்பளம் போதாதுன்னு மினி வடாம் வேற. சூடாக இருக்குது சாப்பிடுங்கன்னு உபசரிப்பு தாங்க. வரமிளகா போடாமல் பச்சை மிளகா அரைச்சி விட்ட மோர் குழம்பு, அது ஒரு தனி டேஸ்ட்டு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வீட்டில் செய்கிற வேப்பம்பு பச்சடியை சபா கேன்டீனில் சாப்பிட்டது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். மசிச்ச மாங்காய் இனிப்பும் வேப்பம்பு தோற்பும் சேர்ந்து ஒரு ஜுகல்பந்தி நடத்தின மாதிரி இருந்தது. தயிரில் உளுந்த மாவு சேர்த்து செய்கிற டாங்கர் பச்சடியில் பூந்தியும் சேர்த்து இருந்தது. டபுள் டேஸ்ட்டு.